திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்திலை வெற்றி பெறச் செய்வது குறித்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டமும் திமுக சார்பிலான ஒன்றிய மற்றும் அனைத்து அணிகள் சார்பிலான ஆலோசனை கூட்டமும் கவரப்பேட்டையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு திமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி MLAவுமான TJ கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் கமால், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாதிக் பாட்சா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிக்கந்தர், மதிமுக மாவட்ட துணை செயலாளர் விஜயராகவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீலமேகம், காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சதா சிவலிங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி கண்ணன், திராவிட கழக நிர்வாகி உதயகுமார், ஆம் ஆத்மி கட்சி மாநில இளைஞரணி துணை செயலாளர் சின்னராஜ் பேசினர். தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி MLAவுமான TJ கோவிந்தராஜன், இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து நாளை வெள்ளிக்கிழமை பொன்னேரிக்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளதால் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் திரளான அளவில் பங்கேற்க வேண்டும் என்றும், சனிக்கிழமை கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் இருந்து காங்கிரஸ் வேட்பாளரின் தேர்தல் பிரச்சாரம் துவங்கும் எனவும் அறிவித்தார். நிகழ்வில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட நிர்வாகிகள் பகலவன், உமா மகேஸ்வரி, கதிரவன், S ரமேஷ், வெங்கடாஜலபதி, பாசை குணசேகரன், அன்புமாவனன் மற்றும் கும்மிடிப்பூண்டி நகர திமுக செயலாளர் அறிவழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்ட முடிவில் ஒன்றிய திமுக செயலாளர் KV ஆனந்தகுமார் நன்றி கூறினார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து MLA TJ கோவிந்தராஜன் தலைமையில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணியினருக்கு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இங்கே நாம் தான் அமர்ந்திருக்கின்றோம். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சொன்னதை போல எல்லோரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாததால் பல தாய்களின் வயிற்றிலே பிறந்த அண்ணன் தம்பிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழகத்தில் அந்த நிலைப்பாடு முறியடிப்பதற்காக இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது. அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, அது குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, எந்த நூலும் ஒருவரை ஒருவர் மதத்தை வைத்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று எந்த நூல்களிலும் சொல்லப்பட வேண்டும். ஆக ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம்.